வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். டேலி பிரேம் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிகிட்ருக்கோம், கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அதனோட கண்டினியூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏஜிங் அனலைஸ். ஓகேங்களா? இந்த சாப்டர் நேம் ஏஜிங் அனலைஸ். ஏஜிங் அனலைஸ்னால் என்ன, அதை பற்றி நம்ம என்ன பண்ணோம் டேலி பிரேமில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகேவா? அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு என்ன இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ வரும். பெல் பட்டன் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போடும்போது அந்த சாப்டரை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக என்ன பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? சரி வாங்க டேலி பிரேம் உள்ள போகலாம். டேலி பிரேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி ஏஜிங் அனலைஸ் பார்க்க போகிறோம். ஏஜிங் அனலைஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனலைஸ்னால் என்ன அர்த்தம், ஒருத்தரை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அது எதாவது கான்செப்ட் தான். இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், பேங்க்கில் என்ன பண்ணுறோம், ஒரு மாதத்தில் எத்தனை வாட்டினா காசு எடுக்கிறோம், எத்தனை வாட்டினா போகிறோம், இதுமாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம திடீர்னு போய் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு டவுட் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். எப்படி எடுக்கலாம், அவர் எந்தெந்த டேட்டில் எவ்வளோ என்ன பண்ணியிருக்காரு, பொருள் வாங்கியிருக்காரு, எந்தெந்த டேட்டில் பொருள் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு, இல்லை நம்மள்ட்ட எவ்வளோ கேஷ் கொடுத்துருக்காரு, இது போல் எல்லாத்தையும் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஆனால் இண்டிவிஜுவல் பர்சன். ஓகேங்களா? இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் என்னது, ஏஜிங் அனலைஸ். அது எப்படி பண்ணுறாங்க, ஓகேங்களா, அது என்ன விஷயம் இருக்குது, எப்படி இருக்குன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டேலி பிரேமில் பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை. வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம், ஒரு டேலி எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நீ என்னுடைய யார்கிட்ட நான் பொருள் வாங்குறேன், யார்கிட்ட பொருள் விற்கிறேன், அதே போல் பேங்க் டீட்டெயிலு, பர்ச்சேஸ் சேல்ஸ் டீட்டெயில் என்ட்ரி, எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில், இது போல் எல்லாமே நான் என்ன பண்ணியிருப்பேன், என்ட்ரி பண்ணி வச்சுருப்பேன். அப்போ நான் எதை பற்றி பார்க்குறோன்னா அதை பற்றி மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், செக் பண்ணி பார்க்க முடியும். நல்லா தெரிஞ்சு இண்டிவிஜுவல் மட்டும் தான் நம்மளால் எடுத்து பார்க்க முடியுமே. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்ம என்ட்ரி போட்டுருந்தால் மட்டும் தான் எடுத்து பார்க்க முடியும். புதுசாக நம்ம டேலி ஓப்பன் பண்ணிவிட்டு ஏஜிங் அனலைஸ் போய் பார்க்க போகிறோன்னா எந்த என்ட்ரியுமே இருக்காது, எதுவுமே இருக்காது, ஜீரோ தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் நம்ம நிறைய சம்ஸ் போட்டிருக்கோம், அவரை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் போய்ட்டு நேராக என்ன பண்ணுறேன், ரிப்போர்ட் இருக்குங்களா, இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிப்போர்ட்டில் தான் போய் செக் பண்ண போகிறோம். ரிப்போர்ட் இருக்கா, இந்த ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கீங்க, டிஸ்பிளே மோர் தென் ரிப்போர்ட்டுன்னு இருக்குங்களா, அதில் போய் ஜஸ்ட் என்ட்ரி அடிக்கணும். என்ட்ரி அடிச்சுன்னா நேராக என்ன இருக்கீங்க, ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்கா, ரிப்போர்ட்டில் டிஸ்பிளேயில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்குள்ளே போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் உள்ள போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, அவுட்ஸ்டாண்டிங்னு இருக்கும். இருக்குங்களா இங்கே, ஓகேங்களா, அவுட்ஸ்டாண்டிங்னு இருக்குது. அந்த அவுட்ஸ்டாண்டிங் உள்ள போயிட்டு நேராக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே லெட்ஜர்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த லெட்ஜர் உள்ள போய் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி அடிக்கிறோம். என்ட்ரி அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இங்கே கேட்டுது நேம் ஆஃப் தி லெட்ஜர்னு காட்டும், லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர்னு காட்டும். அப்போ நான் யாரை பற்றி அனலைஸ் பண்ண போகிறேன்னா அவங்க பேர் எல்லாமே நான் என்ன பண்ணியிருப்பேன், சம்ஸாக போட்டு வச்சுருப்பேன். அது எல்லாமே என்ன இருக்கும், இது உள்ளே இருக்கும். அப்போ நான் யாரை பற்றி அனலைஸ் பண்ண போகிறேன்னா அவங்க பேர் நம்ம மட்டும் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் குமார்னு ஒரு பர்சன் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அவரை பற்றி நான் என்ன பண்ணணும், டீட்டெயில் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு குமார்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரி அடித்தா போதும். என்ட்ரி அடிச்சா என்ன இருக்குது, குமார் என்ன இருக்கார், 2 சம்ஸ் போட்டிருக்கோம். ஐ மீன் 2 வாட்டி அவர் பொருள் வாங்கியிருக்காரு, அதோட டீட்டெயில் காட்டுது என்னது, ஓப்பனிங் அமௌண்ட்டு. ஓகேங்களா, அதே போல் பெண்டிங் அமௌண்ட்டு, டியூ டேட்டு, இது போல் எல்லாமே டீட்டெயிலாக காட்டும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணேன், இவரை பற்றி நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், F6 ப்ரெஸ் பண்ணுறேன். F6 ப்ரெஸ் பண்ணுறேன். F6 ப்ரெஸ் பண்ண என்ன இருக்கீங்க, ஏஜிங் த அனலைஸ்ன்னு வரும். ஓகேங்களா, இங்கே என்ன இருக்குது, மெத்தட் ஆஃப் ஏஜிங்னு வரும். அந்த இடத்துல என்ன இருக்குது, ஏஜிங் பை பில் டேட்டான்னு இருக்கும், டியூ டேட்டுன்னு இருக்கும். நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு பில் டேட்டா. பில் டேட்டான்னு என்ன எடுத்தேன்னா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு வாட்டி நான் சம்ஸ் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா. ஐ மீன் ஒரு வாட்டி நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரி பண்ணுறேன், வவுச்சர் என்ட்ரி பண்ணலாம். நான் யார்கிட்ட பொருள் வாங்குறேன், யார்கிட்ட பொருள் விற்கிறேன், நான் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் என்ட்ரி பண்ணுறேன் பார்த்தீங்களா. அதுக்கு பேர் தான் பில் டேட்டான்றது. இது நம்ம டேட் வைஸாக எடுக்கிறதுக்கான விஷயம். ஸோ நான் பில் டேட்டா போய் என்ட்ரி அடிக்கிறேன். என்ட்ரி அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கீங்க, கம்பெனி நேம் சொல்லிட்டு என்னோட கம்பெனி காட்டும். இப்போ பில் டேட்டாவில் உங்களுக்கு எப்படி வேணும், 5 நாளாக வேணுமா, இல்லை 1 வீக் ரிசல்ட்டு தனியாக காட்டணுமா, இல்லை 1 மாதம் ரிசல்ட்டு தனியாக தரணுமா, இல்லை 1 இயர் அக்கௌண்ட்டை நான் என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக எடுத்து பார்க்கணுமான்னு கேட்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏற்றுக்கு போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சுக்க முடியும். டேட்டை வச்சு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு 1 இயர் டீட்டெயில் வேணும், 1 இயர் டீட்டெயில் பார்க்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை 1 மந்த் டீட்டெயில் வேணும், 1 மந்த் டீட்டெயில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் 7 நாளாக பிரிச்சுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ 7 to 14, 14 to 21, 21 to 30 கொடுக்குறேன். நம்ம இஷ்டம் தான், நீங்கள் 7ன்னு கிடையாது, 10 கொடுக்கலாம், 30 கொடுக்கலாம், 30 to 60, இல்லை 60 to 90, இது போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு டேட்டை சேர்த்துனா மாற்றிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், 7 நாளாக பிரிக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு 7 நாள் அவர் என்ன பண்ணியிருக்காரோ, ஐ மீன் என்ன பொருள் வாங்கியிருக்காரோ அது டீட்டெயில் தனியாக காட்டும். அடுத்து 7 நாள் தனியாக காட்டும், அடுத்து 7 நாள் கேட்டால். அப்போ ஒரு மாதம் டீட்டெயில் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், 7 டேஸாக பிரிச்சுக்கிறேன். அப்போ பிரிக்கும்போது என்ன இருக்குது, அந்த 7 நாள் நம்ம அவர்கிட்ட என்ன பொருள் வாங்கியிருக்கோம், எவ்வளோ பேமெண்ட் கொடுத்துருக்கோம், இது போல் எல்லா டீட்டெயிலும் அந்த 7 நாள் மட்டும் தனியாக காட்டும். அடுத்த 7 நாளுக்கு என்ன பண்ணுவோம், தனியாக காட்டும். அதுபோல் பிரிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஏஜிங் அனலைஸ்ன்றது. ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா போதும், இது போல் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். என்ட்ரு அடிச்சா எனக்கு இது சேவ் கேட்குதுங்களா, சேவ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், என்ட்ரு அடிச்சு இது போல் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2 பில் தான் போட்டிருக்கேன். ஆனால் 2மே என்ன இருக்குது, ஒரே டேட்டில் போட்டதுனால இங்கே ஓப்பன் ஆகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த
டிஸ்பிளேல பாருங்களேன். இப்போ இங்கேருந்து எனக்கு நான் என்ன பண்ணுறேன் 30ஆம் தேதி வரையும் இங்கே என்ன பண்ணுறேன் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி இதுபோல் 30 நாள் நான் என்ன பண்ணியிருக்கேன் என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன்னா அதனோட ஓப்பனிங் அமௌண்ட் காட்டும், பெண்டிங் அமௌண்ட் காட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்குல்ல இங்கே 1ஆம் தேதி இருக்குது, இது வரையும் 7ஆம் தேதி இருக்குன்னா அந்த 7ஆம் தேதி வரையும் அமௌண்ட் என்ன பண்ணணும் இந்த இடத்துல காட்டும். அப்போ 7 நாளில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்றது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும் டோட்டல் காட்டும். இப்போ 8ஆவது நாள் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் நம்மளுக்கு. அப்போ 8 to ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது 14 நாள் ரிசல்ட் இங்கே காட்டும். அடுத்து என்ன இருக்குது 14 to 21 இங்கே காட்டும். ஓகேங்களா. இப்போ 21 to 30 இப்படி காட்டும். அப்போ என்ன பண்ணுங்க தனித்தனியாக செப்பரேட்டாக நம்மளுக்கு என்ன காட்டும். அப்போ ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அந்த அக்கௌண்ட்ஸ் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். யாரை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அனலைஸ் பண்ணுறோமோ அவங்கள பற்றி டீட்டெயில் தெரியும். அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் தான் ஏஜிங் அனலைஸ்ன்றது. ஓகேங்களா. இல்லை எந்த வேலையுமே கிடையாது. ரிப்போர்ட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் செக் பண்ணுறோம். ஓகேங்களா. வேறு எதுவுமே இல்லை. ஏஜ் அனலைஸில் போய்ட்டு என்ன பண்ணுறோம் F6 கொடுத்துட்டு பில் டேட்டான்னு கொடுத்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் டேட்டா மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இது புரியுதுங்களா. ஓகேங்களா. இந்த சாப்டர் ஓவர். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.